வணக்கம் மக்களே! எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்க? என்னடா இவ திடீர்னு ரோட்டு கடைக்கு வந்து நின்னுட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? நமக்கு ரோட்டு கடைனாலும் சரி, ரிலையன்ஸ் மால்னாலும் சரி, நமக்கு 2ம் ஒண்ணு தான். பாரபட்சமே பார்க்கறது கிடையாது எப்பவுமே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னா, என்னுடைய சொந்த கதை, சோக கதை தான். இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக தெரிஞ்சவங்க கூட போத்தீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங்லாம் இருக்கு இல்லையா? அங்கே வண்டி ஓட்டுற இடத்துல பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருக்கும் ஃப்ரீயாக வந்து தருவாங்க. இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வாங்கியும் சாப்பிட்ருக்கேன். எந்த தடவையும் அதுபோல் போய் நான் வாங்கி சாப்பிட்டேன் நான். வாங்கி சாப்பிட்ட உடனே அவங்களும் கிட்ட வந்து இது காசுக்காகுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை இது காசு இல்லை, எப்போ போத்தீஸில் ஃப்ரீயாக தான் தருவாங்க, வாங்கிக்கோங்கன்னதுக்கு என்ன ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக பார்த்துட்டாங்கங்க. அவங்க லுக்கிலே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ சாக்காட்டில் விழுந்த பொருளை நம்ம எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க இல்லையா அடுத்தவங்க, அதுபோல் என்னை பார்த்தாங்க. ஏன் இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு எனக்கு அந்த பொங்கல் மேலே தான் கவனம் இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குவ, நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பயிரெலாம் போட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு தான் நான் வந்தேன். ஆனாலும் எனக்கு மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருந்தது, ஏன் நம்ம எதுவும் தப்பு பண்ணலையே, இவங்க ஏன் நம்மளை இப்படி கேவலமாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்கக்கிட்ட எதுவும் பேசிக்கல, அவங்களும் என்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. ஆக்சுவலாக இதில் நான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன விஷயம் இதில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து போத்தீஸ்க்கு போனால் எதை எடுத்தால் எது ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டில் தான் அவங்க வந்து ஒரு பொருளையே எடுப்பாங்க. அதான் மளிகை ஜாமான்லாம் இதை எடுத்தால் அது கிடைக்கும், ஒரு சர்ஃப் எக்ஸல் பெரிய பேக்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு பக்கெட் தருவாங்க அப்படிலாம் திங்கிங் இருக்கும் இல்லையா? அதுபோல் ஆள் தான் அவங்க. இதில் நான் இவங்களுக்கு எந்த விதத்தில் நான் குறைஞ்சிட்டேன், இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்றது என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல. இதுபோல் ஆளுங்களை வந்து நம்ம தினம் கடக்க வேண்டியது வரும், அவங்கள பார்க்க வேண்டியது வரும், பேச வேண்டியது வரும். இதுபோல் உங்கள் லைஃப்லேயும் யாரையாவது பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க பார்வைக்கு நம்ம பிழையாக இருக்கிறத கண்டு நம்ம எங்கே கஷ்டப்படணும்? நம்ம பிழையாக இல்லாதப்ப இருக்கிறது ஒரு லைஃப். அதை மற்றவங்களுக்கு கஷ்டம் தராமல், காயப்படுத்தாமல் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். மற்றவங்க நம்மளை தப்பாக நினைக்கிற வேலையை நம்ம அவங்களுக்கு தரவும் வேண்டாம், அவங்க கூட தான் பழகி ஆகணுன்ற கட்டாயமும் நமக்கு எப்பவும் கிடையாது. எது எப்படியா இருந்தாலும் நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல், காயப்படுத்தாமல். சரி, ஓகே, வாங்க அன்றாட லைஃப்க்கு. என்னடா இவ வெங்காயம் தக்காளி அரிஞ்சு மூடி வச்சுட்டு எங்கடா இவ கிளம்புறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஐயோ, சாதம் இன்னும் வேகவே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50 ஆகிடுது. என் பொண்ணுக்கு 1 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் போயே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ சாதமும் வேவலை, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எனக்கு இங்கேருந்து கரெக்டாக அங்கே போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகணும். அதுவும் என் பொண்ணை ரொம்ப பஞ்சுவாலிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பாள். இது போல் ஆளுங்களுக்கு மத்தியில் சரி சோறு வேறையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இந்த பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு கவுத்து மூடிட்டு இந்த சாதத்தை வடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சாதம் கண்டிப்பாக வேகவே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு ஆடுறா, சரி இவ ஆடுற ஆட்டத்துக்கும் சேர்த்து நானும் ஆடுறேன் பாருங்க, அதுதாங்க விதி. மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுட்டு போனது தான். வந்து பசி ஒரு பக்கம், வெயில் நல்லா மண்டை காய்ஞ்சிது. வந்து அவசரமாக சமைச்சோம். கிராம்பு பட்டையெல்லாம் எது மேலே எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஸ்டவ் மேலே தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சைடு இருந்து போடுறாமா, இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நீங்களும் அப்படி பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். டக்குன்னு தட்டு, அப்படியே அந்த கட்டையிலே வச்சு தட்டு. அதுக்கு என் பொண்ணும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. தோசை நல்லாவே சுடுவாள், மாப்பு போடுவாள், சின்ன சின்ன ஜாமான்லாம் கழுவி வைப்பாள், துணி எப்போயாவது மடித்து வைன்னு சொன்னால் மடித்து வைப்பாள். வேறு நீ சரியா மட்டன் குழம்பு? நிஜமாவா? என் பொண்ணுக்கு சமையல் செய்யறதுலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆனால் கிட்ட வந்து என்ன படும், நெருப்பு மேலே படும்னு சொல்லிட்டு பயம் அவளுக்கு. ஆனால் வெங்காயம் வதக்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டுக்காக தான். என் பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறா. பார்த்தீங்களா, சொல்லி வாய முடியல, என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா பார்த்தீங்களா? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம், வேறு என்ன சொல்கிறது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டன் குழம்பு வந்து ரொம்ப ஆவரேஜ் தான். சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு தவிர ருசி அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது, காலக்கொடுமை, நம்ம ஓட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு இங்கிலீஷ் சாங் கேட்குதா? அது வேறு யாரும் இல்லை, என் பொண்ணு தான் பாடுறது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ண மறக்காதீங்க.